சக்திவேல் ஐயா, எங்க தலைவர் சக்திவேல் ஐயா, எங்க தலைவர் சக்திவேல் ஐயா, எங்க தலைவர் சக்திவேல் ஐயா. வணக்கம். வாழ்க. உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வயது மூப்பின் காரணமா என்னால இந்த மக்கள் பணிய முன்ன போல வேகமா செய்ய முடியல. அதனாலதான் என்னோட அரசியல் வாரிச அறிவிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப ஆழமா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏத்துக்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன். என்னோட அரசியல் வாரிசா என் புள்ள ரத்தினவேல் பாண்டியனை அறிவிக்கிறேன். அமைதி. தொண்டர்களாகிய நீங்களும் மக்களும் இத்தனை வருஷம் எனக்கு கொடுத்த ஆதரவையும் அன்பையும் என் பிள்ளைக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னப்பா பண்றீங்க? வாழ்த்துக்கள்டா, வாழ்த்துக்கள்டா. சரி சரி. போதும் போதும். என்னோட அரசியல் வாரிசா என் புள்ள ரத்தினவேல் பாண்டியனை அறிவிக்கிறேன். வேதநாயகி, பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாத. கணக்கா பாக்குற கணக்கு இன்னையோட உன் கணக்க நான் முடிக்கிறேன்டி.
என்னக்கா என்னாச்சுக்கா? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? அக்கா உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது பேசுக்கா. என்னாச்சு? அக்கா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நம்ம மோசம் போயிட்டோம்பா, மோசம் போயிட்டோம். உன் பொண்டாட்டி ஜானகி நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டா. என்னக்கா சொல்ற? அவ என்ன பண்ணா? அத சொல்லவே எனக்கு வாய் கூசுது ரத்னம். நம்ம ஜானகி அப்படின்னு நான் மனசு வெறுத்து போய் உட்கார்ந்திருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறக்கா. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுக்கா.